ஒரு சிறிய ஊரில் ராம் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை தோல்விகளால் நிரம்பியிருந்தது. வேலை போயிற்று, கடன் சுமை அதிகரித்தது, குடும்பத்தில் சண்டைகள், நண்பர்கள் துரோகம். இரவு பகலாக அழுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து தற்கொலை வரை யோசித்தான். ஒரு நாள் மனமுடைந்து காட்டுக்கு சென்றான். அங்கு ஒரு பழைய கழுகை பார்த்தான். அது 40 வயதை அடைந்திருந்தது. அலகு வளைந்து, இறக்கைகள் பலவீனமாகி, நகங்கள் மழுங்கி பறக்கவே முடியவில்லை. மரணம் நெருங்கிவிட்டது போல தோன்றியது. ஆனால் அந்த கழுகு சரணடையவில்லை. அது உயரமான மலையின் உச்சிக்கு கஷ்டப்பட்டு ஏறியது. தன் வளைந்த அலகை பாறையில் திரும்ப திரும்ப அடித்து உடைத்தது. இரத்தம் வழிந்தது. வலி தாங்க முடியாதது. 150 நாட்கள் பொறுமையாக காத்திருந்து புதிய அலகு வளர வைத்தது. பின்னர் தன் பழைய இறக்கைகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி எறிந்தது. மீண்டும் வலி, மீண்டும் காத்திருப்பு. இறுதியில் புதிய நகங்கள், புதிய இறக்கைகள் வளர்ந்தன. அது மீண்டும் பறந்தது. வானை கிழித்து சூரியனை நோக்கி, உயரே உயரே. புனர்ஜென்மம் பெற்றது போல இளமையும் பலமும் திரும்ப வந்தன. ராம் இதை பார்த்து கண்ணீர் வடித்தான். இந்த கழுகு இவ்வளவு வலியைத் தாங்கி மறுபிறவி எடுத்திருக்கிறதே, நானும் முடியும் என்று உரக்க கத்தினான். அன்று முதல் ராம் மாறினான். பழைய பயங்கள், சோம்பல், தோல்வி நினைவுகளை பிடுங்கி எறிந்தான். கடின உழைப்பு, புதிய திறன்கள், தோல்விகளை பாடமாக எடுத்துக்கொண்டான். 2025 இறுதியில் தொடங்கிய பயணம் 2026ஐ அவனுக்கு உண்மையான புனர்ஜென்ம ஆண்டாக மாற்றியது. இன்று ராம் வெற்றிகரமான தொழிலதிபன். அவன் சொல்கிறான், வலி தாங்கினால் மட்டுமே புதிய இறக்கைகள் வளரும். தோல்வி இறுதி அல்ல, அது புனர்ஜென்மத்தின் தொடக்கம். நீங்களும் இப்போது தோல்வியில் இருந்தால் கழுகு போல மாறுங்கள். 2026 உங்கள் புனர்ஜென்ம ஆண்டு ஆகட்டும். வலியை தாங்கி, பழையதை விட்டு புதிய உங்களை உருவாக்குங்கள். வானம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வெற்றி நிச்சயம். ரைஸ் லைக் an eagle, rise like a phoenix.